சென்னை செம்மொழி பூங்காவில் 500 ஓவியர்கள் வரைந்த ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றை செம்மொழி பூங்காவுக்கு வருகை தந்த பார்வையாளர்கள் பார்த்து ரசித்தனர். சென்னை செம்மொழி பூங்காவில் ஒரு நாள் ஓவிய சங்கமம் 2025 என்ற பெயரில் 500க்கும் மேற்பட்ட ஓவியர்கள், கைவினை கலைஞர்கள் பங்கேற்ற ஓவிய கண்காட்சி 2வது ஆண்டாக நடைபெற்றது. சிறு சிறு பொம்மை ஓவியங்கள் முதல் இயல்பான மனிதர்களின் வாழ்வியல் சார்ந்த காட்சிகள் என பலவித நுட்பங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டன. ஒரு சில ஓவியர்கள் உடனுக்குடன் பென்சில் மூலம் 10 நிமிடங்கள் முதல் அரை மணி நேரத்திற்குள் வரைந்து கொடுத்து அசத்தினர். அதேபோல் மெஹந்தி, ஃபேஸ் பெயிண்டிங் போன்றவையும் நேரடியாக செய்து கொடுக்கப்பட்டன. இப்போ இந்த ஒர்க் நான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களை மட்டும் பண்ணியிருப்போம். நம்மளுடைய வாழ்வியலில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதுதான் பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு பாப்பா ஒரு விநாயகரை வாங்கி வைக்கிறது அந்த ஒரு ஃபெஸ்டிவலோட ஒரு மெயின் தீமாகவே இருக்கும். அப்போ அந்த விநாயகர் சிலை வாங்குறதுக்கு வீட்டிலேருந்து போய் அந்த வாங்கிட்டு வருவோம். அந்த மொமெண்டம் குழந்தைங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பார்ப்பாங்க. நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், என் குழந்தைங்களை கூட்டி வாங்கியிருக்கேன். அந்த மொமெண்டம் நான் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணப்பட்ட படம் தான். இது எல்லாமே தமிழ்நாடு கலாச்சாரம் சார்ந்து நம்ம டெய்லியும் பண்ணக்கூடிய வாழ்வியல் சார்ந்த விஷயங்களாக தான் இருக்கும். எதுக்கு இது பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக தான் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நான் எனக்கு இப்போ டாக்டர் இது செய்ய சொன்னாங்க. மண்டல ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாங்க. எனக்கு அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு எனக்கு. ஸோ அதையே நம்ம மெயினாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாமே அப்படின்ட்டு என்னோட இன்ட்ரெஸ்ட் இதில் ஜாஸ்தியாக இருந்தனால இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன் இதை. To watch my aunt a lot paint on fabrics and all. So just watching used to give me enough satisfaction that wow, I really like art. So later on I started painting at the age of 10, and then I moved on to canvas paintings when I was 13 years old, and now I'm 16. So it's been a good journey. இந்த ஓவிய கண்காட்சியில் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் தங்களின் ஓவியத்தை இடம்பெறச் செய்தனர். மேலும் அவர்கள் வரைந்த ஓவியங்கள் குறித்து அவர்கள் சைகை மொழியில் பார்வையாளர்களுக்கு விளக்கம் கொடுத்தனர். செம்மொழி பூங்காவுக்கு மலர்களை பார்வையிட வந்த பொதுமக்கள் இன்றைய தினம் கூடுதலாக இந்த ஓவிய கண்காட்சியை பார்வையிட்டது மனதுக்கு இதமாக இருப்பதாகவும் தெரிவித்தார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.